இங்க இந்த பசங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடலாம்னு சொல்லி எல்லா பசங்களும் வந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா எல்லா பசங்களும் அவங்களோட வீட்டுல என்ன சாப்பாடுன்னு சொல்லி கதைக்க, அப்ப எல்லா பசங்களும் சொல்றாங்க என்னோட வீட்டுல வந்து கறி சோறு தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது பக்கத்துல பாத்தீங்கன்னா மாரின்னு சொல்லி ஒரு பையன் வந்து வாரான். அப்ப அந்த பையன் கிட்ட ஒரு பையன் கேட்கிறான் உங்க வீட்டுல என்ன சாப்பாடுன்னு. அப்ப பக்கத்துல இருக்க ஒரு பையன் சொல்றான் மாரியோட வீட்டுல தினமுமே கஞ்சியும் உருக்காயும் தான், ஏன்னா அவங்க அப்பா வந்து வேலைக்கே போறது இல்லையா, அதனால மாரிக்கு வந்து கறி சோறு சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றான். இதை கேட்டதும் மாரி பாத்தீங்கன்னா ரொம்ப கவலையோட வீட்டுக்கு வரான். அப்படி மாறி வீட்டுக்கு வரும்போது மாரியோட அம்மா பாத்தீங்கன்னா மாரிய வந்து கூப்பிடுறாங்க. மாரி வந்து எதுவுமே பேசாம ஒரு ஓரமா வந்து உட்கார்ந்துருக்கான். அதுக்கப்புறமா மாரியோட அம்மா வந்து கஞ்சியை கொண்டு வந்து மாரிக்கு கொடுக்குறாங்க. அப்படி கஞ்சியை கொடுக்கும்போது மாரி வந்து சொல்றான் எனக்கு வந்து கஞ்சி வேணாம், எனக்கு கறி சோறு தான் வேணும் அப்படின்னு சொல்லும் போது அப்ப அம்மா சொல்றாங்க என்ன புதுசா கறி சோறு கேட்கிற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் மாரி பாத்தீங்கன்னா எலும்பி அப்படியே வெளியே வரான். அப்ப அம்மா வந்து சொல்றாங்க தீபாவளிக்கு உனக்கு கறி சோறு ஆக்கி தரேன், இப்ப வந்து கஞ்சியை குடி அப்படின்னு சொல்லும் போது மாரி சொல்றான் அம்மா எனக்கு வந்து சாப்பிடணும் போல இருக்கு, அதனால தான் நான் கேட்டேன். மாரியோட அப்பா வந்து சொல்றாரு வாயை மூடிக்கிட்டு போயிட்டு கஞ்சியை குடிச்சிட்டு கேட அப்படின்னு சொல்லும் போது மாரி வந்து கேட்கிறான் உனக்கு வந்து வீடி ஊத மட்டும் பணம் காசு இருக்கு, எனக்கு வந்து கறி வாங்கி கொடுக்கத்தான் உனக்கு காசு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது மாரியோட அப்பா பாத்தீங்கன்னா மாரிய வந்து அடிக்கிறதுக்கு துரத்திக்கிட்டு போறாரு. அப்படி மாரிய துரத்திக்கிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கோழி ஒண்ணு பறந்து வருது. அந்த கோழியை வந்து மாரியோட அப்பா வந்து பிடிக்க பாக்குறாரு. அப்படி பிடிக்கலான்னு சொல்லி துரத்திக்கிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா கோழியோட சொந்தக்காரர் வந்து கேட்கிறாரு என்னோட கோழியை எதுக்கு நீ துரத்துற அப்படின்னு கேட்கும்போது அப்ப மாரியோட அப்பா சொல்றாரு இல்ல நான் சும்மா தான் துரத்திக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா அந்த ஆளு மாரியோட அப்பா வந்து பூ பறிக்கிற வேலை இருக்கு வாரியா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அந்த மாரியோட அப்பா சொல்றாரு நான் பூ பறிக்கலாம் வேலைக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஆள் சொல்றாரு வேலைக்கு வந்தா காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது மாரியோட அப்பா வந்து மாரி கரிசோறு கேட்டிருந்தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாக்குறாரு. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு போறாரு. அந்த வேலைக்கு போயிட்டு அதுல வந்த பணத்தை வச்சு கறி வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. அப்படி வந்து தன்னோட மனைவி கிட்ட கொடுத்து இந்த கறியை சமைச்சு மாரிக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா மாரியோட அம்மா பாத்தீங்கன்னா அந்த கறியை வந்து நல்லா சமைச்சு எடுத்து மாரிக்கு வந்து சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மாரி சாப்பிட்டுக்கிட்டே அவங்க அம்மா கிட்ட கேட்கிறான் ஏமா எங்களால மட்டும் எந்த நாளும் கறி சோறு சாப்பிட முடியாது, தினமும் நாங்க கஞ்சியும் ஊறுக்காயும் நிக்கிறோம், இனிமே நாங்க எந்த நாளும் கறி சோறு சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கேட்கிறான். இதை கேட்டதும் மாரியோட அப்பா பாத்தீங்கன்னா தன்னோட பையனை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து தினமுமே வேலைக்கு போகலாம்னு சொல்லி யோசிக்கிறாரு.